தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நிறைய ஆதீனங்கள், நிறைய மடங்கள்லாம் இருக்கு. இப்போ பிற மதங்களை நம்ம பார்க்கும்போது, இப்போ உதாரணமா கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் அப்படின்னு எடுக்கும்போது, அவங்க மதம் சம்பந்தமான நிறுவனங்கள் வந்து நிறைய அந்த ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய செய்யறாங்க. ஆனா அந்த அளவு வந்து நம்முடைய இந்த மடங்கள்லாம் செய்யலையே அப்படிங்கிற ஒரு அதை குற்றச்சாட்டு பார்க்கும் இருக்கு. பொழுது உங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு வசதிகள் நிறையா இருக்கு. ம். நம்ம இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மடாதிபதிகள்கிட்டயோ ஆன்மீக ஆதீனங்கள்கிட்டயோ அந்த சொத்தெல்லாம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஆமா. இப்போ காஞ்சிபுரம் இருக்கு, காமாட்சி அம்மன் காமகோட்டி பீட்டம்ங்கிறோம். ஆனால் அங்கே வந்து காமாட்சி அம்மன் கோவிலே வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கு. அங்கே வந்து காஞ்சி பெரியவங்களுக்கு வந்து ஒரு தர்மகர்த்தா மாதிரி எப்போ வேணா அவங்க போகலாம், அவங்க பூஜை பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு ஒரு முத்திர அதிகாரம் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. அதே மாதிரி ஆதீனங்கள் இல்லாமல் இப்போ தர்மபுர ஆதீனம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா. தர்மபுர ஆதீனத்தில் இப்போ வந்து பதவி ஏற்று இந்த பெரிய ஜட்டையா வச்ச ஒரு சுவாமி இருக்கார். இப்போ அவர் மாசிலாமணி தேசிக பிரமாச்சாரிய சுவாமின்னு நினைக்கிறேன். அவர் நிறையா வேலைகள் பண்ணியிருக்கார். இப்போ ம். அவர் எல்லாமே கவர்மெண்ட்டை, அதாவது அரசாங்கத்தை சார்ந்து தான் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா. இப்போ அது அந்த ஒரு நிர்பந்தம் வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மதங்களுக்கு இல்லை.